ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி. இன்று முதல் மே மாதம் 25ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப நாட்கள், சுப விசேஷங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இன்றைக்கி மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், திருவோண விரத நாள் இன்னைக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நாளைக்கு மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவரை வழிபட நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது நாளைக்கு வர்ற தேய்பிறை அஷ்டமியை சதாசிவ அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். சதாசிவ அஷ்டமிங்கிறது நமக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அஷ்டமி விரதம். அதே மாதிரி ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு விரதமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை தத்தாத்திரேயர் ஜெயந்தி, விசேஷமான நாள். அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான நாள் மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தோம்னா, மே மாதம் 25ஆம் தேதியும் சுப முகூர்த்த நாள், மாத சிவராத்திரி விரத நாள், போகர் சித்தருடைய ஜெயந்தி நாள். இப்படி இந்த வாரத்தில் நிறைய சுப முகூர்த்த நாட்களும் சுப விசேஷ நாட்களும் உள்ள நாட்களாக இருக்குது. இப்போ 12 ராசிகளுக்குமான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக அமையும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக, அனுகூலமான வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பழைய சில விஷயங்களை நினச்சி மனசில் தேவையில்லாத கவலை சில பேருக்கு வரும். திரும்ப திரும்ப பழைய விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அடுத்து என்னவோ அதை நல்லபடியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்து படிக்க போகிற விஷயமாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட அட்மிஷனோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். லோன் அப்ளை செய்தவர்கள், பேங்க் லோன், அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் லோனோ, இல்லை பர்சனல் லோனோ, எப்படிப்பட்ட லோனாக இருந்தாலும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள், உங்களுக்கு இருந்த சில அசௌகரியங்கள் எல்லாம் நீங்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மைக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி 20ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனசில் சில கவலைகள் எல்லாம் வந்து போகும். அந்த கவலையை தீர்ப்பதற்கு ஆண்டவன்தான் துணை அப்படின்னு ஆண்டவனை தஞ்சமடையக்கூடிய மனநிலவை சிலருக்கு உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாதவிடாய் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை, கன்சல்டேஷனோ பண்ணிக்கிறது நல்லது.
வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். வெளிநாட்டில் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். வியாபாரத்தில் குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஜவுளி, துணி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். நல்லா தான் படிச்சிருக்கமே, ஆனால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கூடுதல் முயற்சி தேவைப்படும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், போகும். ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய வாரம். ரொம்ப ஓவராக எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. சில மன உளைச்சல்கள் இருக்கும், வேறு வழி இல்லை, உங்களே நீங்கள் தேர்த்திக்க வேண்டியதான். யாரையும் ரொம்ப நம்பிடாதீங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம். கலைஞர்களுக்கு சினிமாவாக இருக்கட்டும், சின்னத்திரையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கலைஞர்களாக இருந்தாலும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது நல்லபடியாக கப்புன்னு பிடிச்சிக்குங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் பிஸ்னஸில் ஒப்படைக்க வேண்டாம். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும், கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை, கூடுதல் உழைப்பு தேவை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபுட் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு சில நெருக்கடிகள் வரும். அதே மாதிரி வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த கம்பெனியில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, இன்க்ரிமெண்ட் சரியாக இல்லை, வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற திங்கிங் தாட் இருக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. சந்திராஷ்டமம் இருப்பதனால மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வாரம், குறிப்பாக 19, 20, 21 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளிலே கவனம் தேவை. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வாரம். எவ்வளோ நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, சில நேரத்தில் அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொதுவாக வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு பண விரயம் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இன்றைக்கி இருக்கின்ற பொருளாதார நிலைமையில் செலவு விஷயத்தில் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தால் தான் சேவிங்ஸே பண்ண முடியும். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வரன் தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். ஆனால் அந்த வரனை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பக்காவாக கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் யாரையும் ஈஸியாக நம்ப முடியாது, யாரையும் ஈஸியாக நம்ம ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் சில தடைகள், தாமதங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட் போகிறவங்களோ, ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹார்பருக்கு போகிறவங்களோ, ஜேர்னிக்கு முன்னாடியே சீக்கிரமாக போகிறது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு மிக்ஸ்டான வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த சப்ஜெக்டில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், எதிர்பாராத சப்ஜெக்டில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி அன்பர்களே, பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய வாரம். உங்களுக்கும் இந்த வார கடைசியில் குறிப்பாக 22, 23, 24 இந்த மாதிரி நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில், வாரத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல்களில் சில சிக்கல்கள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களோட கண்ட்ரோலில் நீங்களே உங்கள் வேலையை பார்க்குறது நல்லது. இதே மாதிரி ஆஃபீஸில் காசிப் பேசுகிறது, ஆஃபீஸரை பற்றியோ மேனேஜரை பற்றியோ தேவையில்லாமல் ஏதாவது பேசுகிறது, அதை யாரும் போய் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஊழியர்களால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்காது. பொதுவாக இந்த வாரம் வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம், வெசல்ஸ் பாத்திரம் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் மீடியா, சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் வைத்திருப்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே வார இறுதியிலே சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவங்களால சில விரய செலவுகள், தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். பார்ட்டி போகிறவங்க, அவுட்டிங் போகிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் மாணவர்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அது சம்மந்தமான அட்மிஷனோ இல்லைனா வீசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான வாரம். ரொம்ப நாளாக மனசில் வந்து ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும், இல்லை மனசில் ஒரு கவலை இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீவ் ஆகி வெளியில் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள வாரம். வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது. பெரியவர்கள் முதியவர்களை கொஞ்சம் மரியாதையாக நடத்துறது நல்லது. பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது. ஷாப்பிங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட்ஜெட்டை மீறி போயிடாதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் யூசேஜிலெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, சிவில் ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி மெரீன் சம்மந்தப்பட்ட துறையில் மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஷிப் கேப்டனாக இருப்பவர்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் வந்து குரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், நாட்டு மருந்து கடை, ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அதே மாதிரி ரைஸ் மில், ஆயில் மில் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட அனுகூலத்தை. அதே மாதிரி பட்டாசு ஃபேக்ட்ரி வச்சுருப்பவர்கள், ஃபயர், அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய வாரம். சில பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் கூட சில பேருக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் உங்கள் துன்பங்களை நீக்குவாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, சிறப்பான வாரம். ஏற்கனவே உங்களுக்கு கோச்சாரப்படி கிரகங்களெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி நல்லா இருக்கார். ராகேது பேச்சில் கூட உங்களுக்கு வந்து கிரகம் வந்து நல்லா இருக்குது. வியாழ பகவான் கூட உங்களுக்கு நல்லா இருக்கார். ஸோ கோச்சார ரீதியாக
அது அபூர்வமான ஒரு விஷயம். எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தசா புத்தி தான் அடுத்து பார்க்க வேண்டியது. ஸோ தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஒரு பீரியடாக இந்த பீரியட் இருக்க போகுது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இமிட்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ஒரு ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை பார்த்துட்ருக்கோம். இதை விட பெட்டர் சேலரிக்கு வேறு யூனிவர்சிட்டியோ, வேறு டீம் யூனிவர்சிட்டியோ, காலேஜோ இல்லை வேறு ஸ்கூலுக்கோ போகலாம் அப்படின்னு டீச்சராக, பிரின்ஸிபலாக இருப்பவர்கள், இல்லை ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்வாங்க, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், இந்த வருஷம் இந்த ஊரில் இருந்துட்டோம், நமக்கு பக்கத்தில் இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல, வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகலாம், இல்லை வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் பெரியவர்கள், முதியவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தை மாற்றணும். ரொம்ப வருஷமாக பழைய வெஹிக்கிளை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அது 2 வீலரோ, 3 வீலரோ, 4 வீலரோ எதுனால இல்லை, ஹெவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், அதை மாற்றலாம் அப்படின்னு சில முயற்சியெல்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்க போனோம்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். குறிப்பாக தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள் சிலர் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், சிலது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் கேஸ் வழக்கு, அது சம்மந்தமான விசாரணைகள், அதில் தீர்ப்போ அதெல்லாம் வந்து சிலருக்கு சாதகமாக அமையும். இல்லை அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ், பேச்சுவார்த்தை கூட சாதகமாக உங்களுக்கு அமையும். ஸோ அது உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை அல்லது புத்துணர்வை இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடும். மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் படிக்க விரும்பிய கோர்ஸோ இல்லை படிக்க விரும்பி இந்த காலேஜ்லாம் படிக்கணும், இந்த ஸ்கூலில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இல்லை இந்த கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு கூட சில பேர் எய்மோடு இருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் ப்ரொஃபஷனில், அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூஷனில் உள்நாட்டிலேயோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய தசா புத்தியை ஜாதகத்தில் பாருங்கள், இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வந்து பிரயாணங்கள், பயணங்களில் சில தடைகள், தாமதங்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூரில் இருந்து தாய்நாட்டுக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அது வெளிநாடாக கூட இருக்கலாம். தாய்நாட்டுக்கு வர்றவங்க கூட அனுகூலமாக இருக்கும். ட்ராவல்ஸ் நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வரம் தரும் வாராகி அம்பாள் உங்களை காப்பாற்றுவாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள ஒரு வாரம். சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டிலே, சில தடை தாமதங்கள்லாம் வரும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் ப்ராசஸ் ஆகி அது அப்ரூவல் ஆகி அந்த அமௌண்ட் உங்கள் கையில், உங்கள் அக்கௌண்ட்லேயோ உங்கள் கையிலையோ வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் குறிப்பாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஆட்டோமொபைல்
ஷோரூம் வைத்திருப்போம், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மொபைல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். பெண்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறோம், சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போவுமே சந்தான ஹோபால ஹோமம் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ அது பண்ணிவிட்டு பண்ணுறது எப்போவுமே நல்லது. அதே மாதிரி பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டோ கன்சல்டேஷனோ பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகரம் ராசி அன்பர்களே, சிறப்பான வாரம். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்காங்க. ஸோ உங்கள் தசா புத்தி தான் பெண்டிங். அதுவும் நல்லா இருந்ததுன்னா தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும், சூப்பராக இருக்கும். இருந்த பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு திரும்ப ஏதாவது வேலைக்கு போயிடலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி முடிவு செய்தவர்கள் இப்போ உங்களுடைய தசா புத்தியை பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா நீங்கள் புது முயற்சி எடுக்கலாம். இந்த வாரம் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இந்த வாரம் இருக்குன்னா, கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், அடகு கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஃபுட்வேர், காலனி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், லெதர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஸ்கூல் பேக்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களும், ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலமான வாரம். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் டாக்டர், சர்ஜன், ஹெல்த் ஒர்க்கர், நர்ஸ், அதே மாதிரி லேப் டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஹெல்த் சென்டரில் ஹெல்ப்பராக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக சேல்ஸ் ரெப்பாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. பெண்கள் சிலருக்கு காதல் கைகூடும். அதே மாதிரி தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். ஏதோ சம் ரீசனால் டைவர்ஸ் வாங்கிட்டோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள், மேபி செகண்ட் மேரேஜ் ஆர் தேர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம், அவர்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் பலன் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் சேஃபாக ப்ளே பண்ணிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கெயின் பண்ண முடியும், லாபம் பார்க்க முடியும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி அன்பர்களே, வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். ஆனால் இப்போ குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். ஸோ வியாழ பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும். ஸோ வரன்கள் விஷயம் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் கல்யாணம், சுபகாரியங்கள், இல்லை வீடு வாங்குறதோ பிளான் பண்ணியிருப்பீங்க, சம் ரீசனால் டிலே ஆகிட்டே இருக்கும். இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் அப்படியே நின்று இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சுப விசேஷங்களுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி காம்போ பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஊக்கம் தேவை. என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபோன் யூசேஜோ இல்லை கேம்ஸ் விளையாடுறது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, பைக்கில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலில் ஒரு லெவலில் வச்சுக்கோங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்கு அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். பெரியவர்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் 3ஆம் நபர்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட சொல்லி போய் அது திரும்ப உங்கள் வீட்டுக்கு அதனால் சில பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேறு வழி இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான வாரம். டீச்சரோ பிரின்ஸிபலாக இருக்கிறவர்கள், ஹெச்ஓடி, டீன், சான்சலர், வைஸ் சான்சலராக இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு, லெக்சராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். அதே மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், கலைத்துறையினருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சினிமா ஆர்டிஸ்ட், சின்னத்திரை ஆர்டிஸ்டாக இருப்பாங்க,
ப்ளேபேக் சிங்கராக, மியூசிஷியனாக இருப்பவர்கள், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனம் ராசி அன்பர்களே, செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வாரம். தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். தேவையில்லாத செலவில் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. திடீர் உறவினர்கள் கெஸ்ட் வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் சில செலவுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வேலை கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு அது இதை விட பெட்டராக இருக்கட்டுமே, பெட்டர் சேலரி வேணுமே, பெட்டர் பொசிஷன் வேணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட் ஆகும். பார்த்துக்கோங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், மெரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், அதே மாதிரி சிவில் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்த மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல், டெலிகம்யூனிகேஷன், மொபைல் பிஸ்னஸ், அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட சர்வீசஸ், ஐடி எனேபிள் சர்வீசஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஜாப்பை பொறுத்தவரையில் பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கும் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நெருக்கடிகள் வரும். அரசியல்வாதிகளுக்கும் தேவையில்லாத செலவுகள் சேரும். சில கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாழ்வில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீதிபதிகளாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸ், இவர்களுக்கெல்லாம் ஒரு மிக்ஸ்டான வாரமாக இருக்கும். சில விமர்சனங்கள் சேரும். உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.